அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்லி அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்பிசியில இருந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கு தான் எல்லாருமே வந்து இப்போதான் நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித குழப்பமும் இல்லாம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி சரியா அப்ளை பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்குமே வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கண்டிப்பா வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது எந்த விதத்திலையும் யாருக்கும் வந்து ஒரு தீங்கு விளைவிக்காம நல்ல வாழ்க்கையா வாழ்வோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை உதவிகளை பண்ணிட்டு நம்மளே நாம ஆரோக்கியமாகவும் நலமாகவும் பார்த்துக்கொண்டு வாழ்வதற்கு எல்லாருக்குமே கண்டிப்பா வாழ்த்துக்கள், சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. சோ எந்த வித தவறுமே இல்லாம கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்ளை பண்றப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். ஒண்ணு பண்ணாலும் நீங்க கரெக்ஷன் பீரியட்ல தான் திருப்பி சரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சரியா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க டிஎன்பிசி ஏஐயா இருக்கட்டும், டிஎன்பிசி டிப்ளமோ ஐடிஐ லெவலா இருக்கட்டும், ஸோ எந்த வித எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனாலும் எல்லா விதமான மெட்டீரியலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் டிப்ளமோ தமிழ் மீடியத்துல தான் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எம்சிக்யூ மெட்டீரியல் இருக்கு மெக்கானிக்கலுக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எம்சிக்யூ புக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ தமிழ் மீடியம், சிவில் வந்து ஜேடிஓ சர்வேயருக்கான ஒரு 10 யூனிட் சேர்ந்த டிப்ளமோ ஸ்டடி மெட்டீரியல், தமிழ் மெட்டீரியல், இது எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, rlacademy.com அப்படின்ற இதுல வெப்சைட்ல போயிட்டு பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கோம். அதே மாதிரி RLA அகாடமி ஒவ்வொரு புக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் சாம்பிளும் இருக்கும். தயவு செய்து இந்த சாம்பிளை பார்த்துட்டு சிலபஸ் வச்சு பார்த்துட்டு வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க, சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போயிடுவோம். ஸோ அப்ளை லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதில் வந்து ரிஜிஸ்டர் யூசர் இதையும் நீங்க மென்ஷன் பண்ணி போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன டைரக்டா அப்ளை லிங்க் இருக்கு பதிலா அதுல கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும், சரிங்களா? எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இதுல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பிக்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்களா இருந்தாலும் சரி. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், தயவு செய்து என்ன பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க அப்படின்ற டாபிக் போயிருங்க. ஸோ விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு இப்போ வருது பாத்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல். ஸோ அப்ளை நவ் இதை கிளிக் பண்ணிருங்க, சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணீங்களா இல்ல புதுசா பதிய போறீங்களா? புதுசா பதிய போறவங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஓடிஆர் இருக்கணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் இந்த இது பண்ண முடியும். இப்ப ஏற்கனவே பதிவு செய்தோம்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு, உங்களோட இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா என்ட்ரி பண்ணி சமர்ப்பி அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்தோடனே லாகின் கொடுத்தோடனே என்னென்ன எக்ஸாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணீங்க கீழே வந்து கிளிக் கேர் டு அப்ளை இருக்கு பாத்தீங்களா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இந்த இடத்துல சிறுசா இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் எப்படி வரும்னா இப்படிதான் வரும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ரெக்யூர்மெண்ட் டீடைல்ஸ், அப்ளிகேஷன் டீடைல்ஸ். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்க ஒவ்வொன்றா வந்து கம்ப்ளீட் பண்ண இங்க டிக் ஆகிக்கிட்டே வரும், சரியா? இங்க வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டே வரும், டிக் ஆகிக்கிட்டே வரும் பச்சை கலர்ல. நெக்ஸ்ட், ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நான் என்னென்ன தேவை அப்படின்றது தனி வீடியோவே போடுறேன், அது கண்டிப்பா பாருங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு. இப்போ வந்து லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணோம், தொடர்க அப்படின்றக்கும் இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் அடுத்த பேஜ் போகும். அடுத்துல ரெக்யர்மெண்ட் டீடைல்ஸ், என்ன எக்ஸாமு, எப்போ எக்ஸாமு, அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வேணுங்கிறப்ப கண்டிப்பா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தடவையாச்சும் படிச்சு வச்சுக்கோங்க. ரெகுலரா அப்ளை பண்றவங்க பிரச்சனை இல்லை, ஆனா இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு வச்சுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட போட்டோ அப்லோட் பண்றப்ப இந்த மாதிரி ஃபார்மெட்ல தான் அப்லோட் பண்ணும். அதாவது நோட்டிபிகேஷன் வந்த பிறகு இருக்கக்கூடிய டேட்டா தான் வந்து இந்த போட்டோல போடணும். ஸோ 4.5 சென்டிமீட்டர், அதே மாதிரி 170 பிக்சல். ஸோ எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. கரெக்ட் சைஸ் ஆஃப் ஃபார்மெட்லயும் இருக்கணும், சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. மினிமம் கேபி வந்து கம்மியா தான் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட பேரு கீழே வந்து என்ன டேட்ல அந்த போட்டோ எடுத்தீங்க, ஏன் அப்படின்னா அந்த போட்டோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு கேட்பாங்க. போட்டோ அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் போட்டோ கீழே போட்டோ டேக்கன் டேட் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு திருப்பி உங்களோட சிக்னேச்சர் இங்க இருக்கும், அந்த இடத்துல சூஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காண்டி உங்களோட மெயில் ஐடி ஆல்ரெடி எல்லாமே ஓடிஆர்ல பதிஞ்சது வந்துடும். அது போக உங்களோட வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கான சில டீடைல்ஸ், உங்களோட நேம் என்ன, இதெல்லாம் வந்து சின்னதா டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் நீங்க ஓடிஆர்ல என்ன கொடுத்தீங்கன்னா அது வரும். அந்த கீழே இருக்கிற டிக் மார்க், செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து எல்லாத்துலயுமே நீங்க கிளிக் பண்ணாதான் இந்த இடத்துல உங்களுக்கு பச்சை கலர் எனேபிள் ஆகும், நீங்க ஓபன் பண்ண முடியும், சரியா? ஓகே,
நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா அடுத்து வந்து போஸ்ட் டீடைல்ஸ். போஸ்ட் கண்டிப்பா வந்து இந்த ரெட் கலர்ல வரும் பாத்தீங்களா நோட், இதை வந்து இம்பார்ட்டன்டா பாத்துக்கோங்க. இந்த தப்பெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க சரியா. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தயவு செய்து பார்த்துட்டு தான் நீங்க எழுதணும் சரியா. A candidate should choose the post or and prescribed subject papers for the post and specify in the online application. The candidate should only choose the subject papers in which they have obtained educational qualification or equivalent qualification for appearing. அதாவது நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மட்டும் போஸ்டர் சூஸ் பண்ணுங்க, மற்றதை சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு, ட்ரிபிள்இசிக்கு என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு, மெக்கானிக்கலுக்கு என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போடுறோம். மேல ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். தயவு செய்து போய் அதெல்லாம் பாருங்க. எந்தெந்த போஸ்ட் கூட தயவு செய்து நோட்டிபிகேஷன் பார்த்து 330, 331, 329 ஸோ இந்த மாதிரி போஸ்ட் கோட் என்னென்ன அப்ளை பண்ண போறீங்கன்றத நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட் ஆஃப் போஸ்ட்ல வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஏன்னா நீங்க இங்க கொடுக்க போறதா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பருக்கு அங்க ஆட் ஆகும், நீங்க அந்த எக்ஸாம் தான் எழுதணும். ஸோ அதனால தெள்ள தெளிவா பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, தயவு செய்து அப்ளை பண்ணுங்க சரியா. தெள்ள தெளிவா பார்த்துட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 25, 28 வேகன்சி கிட்ட இருக்கு. தயவு செய்து பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. நான் வந்து மெக்கானிக்கல்ன்றதால எனக்கு தேவையான போஸ்ட் அதுலயும் சிலது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தேவையானதை மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க சரியாங்க. கிளியரா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ போஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ். இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறதுனால கடைசி நாள் வரை விண்ணப்பத்தில் அளித்துள்ள விவரங்களை திருத்தம் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு விண்ணப்பதாரர்களின் நலன் கருதி திருத்தங்கள் செய்ய பிரத்யேகமாக அளிக்கப்பட்ட கால, அதாவது நீங்க வந்து இப்ப வேணும்னாலும் மாத்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்ப வேணும்னாலும் நீங்க திருத்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்சிமம் தப்பு இல்லாம பண்ணுங்க, மேக்சிமம் என்ன பண்ணுங்க, தப்பு இல்லாம பண்ணுங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி மாற்றுத்திறனாளியும் கேட்டிருக்காங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க சரியா. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லாம நீங்க வேற எதுவும் எழுத போறீங்களா, இல்லைன்னு கொடுத்துருங்க சரிங்களா. ஓகேவா. அடுத்து முன்னாள் ராணுவ திறனா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல டிக்ளரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிருங்க. ஓகேவா ரைட். நீ அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயா கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லைன்னு கொடுத்துட்டு செல்ஃப் எம்ப்ளாயா அன்எம்ப்ளாயா என்னதான் கொடுத்துருங்க சரியா. ரைட். நெக்ஸ்ட் ஸோ இதை டீடைல்ஸ்லாம் பக்காவா ஃபில் பண்ணிருங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி உடல் தகுதி பற்றினா எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் விசன் 3 ஆர் பெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஓகே கொடுத்துருங்க. அடுத்துதாங்க முக்கியமான விஷயம். ஸோ இதுல நீங்க வந்து கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன போஸ்ட் கொடுக்குறீங்களோ அத்தனை போஸ்ட்டுக்கு நீங்க என்னென்ன டிகிரி அப்ளை பண்ணீங்களோ அத்தனை தடவை திருப்பி அப்ளை பண்ணணும். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா, போஸ்ட் நீங்க அப்ளை பண்றப்பே கரெக்டா பார்த்து எது எலிஜிபிளோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கேன், எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஹெச்எஸ்சி பிளஸ் வந்து இன்ஜினியரிங் சரிங்களா. இன்ஜினியரிங் என்னது டிப்ளமோக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதனால பாத்துங்க. இப்போ எஸ்எஸ்எல்சினா எஸ்எஸ்எல்சி வெளியிடப்பட்ட தேதி, தேர்வு குழுமம்னா ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா கேட்பாங்க, உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கிற நம்பர், தமிழ பாடமா எடுத்திருக்கீங்களா. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ஹெச்எஸ்சி. இந்த இடத்துல தான் ஹெச்எஸ்சி வரும், ஐடிஐ வரும், டீச்சர் ட்ரைனிங் வரும். இப்போ நான் 12th முடிச்சதுனால ஹெச்எஸ்சி போட்டுருவேன். இப்போ நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐடிஐ என்னைக்கு ரிசல்ட் விட்டாங்க, அதோட பெயர் என்ன, சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா சர்டிபிகேட், தமிழ பாடமா எடுத்தீங்களா. ஸோ இதெல்லாம் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அடுத்து டிப்ளமோ ஹெச்எஸ்சி ஈக்குவலன்ட். டிப்ளமோ வந்து ஹெச்எஸ்சிக்கு ஈக்குவலண்டா கருதுவாங்க. ஸோ நீங்க +2 இல்லைன்னா டிப்ளமோன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஐடிஐ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்கிரைப்டு ஐடிஐ. இப்போ டெக்னீஷியன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஐடிஐ. ஸோ அவங்க வந்து பிரிஸ்கிரைப்டா கொடுத்துருக்கப்ப அவங்களோட கோடை நீங்க போட்டாகணும் சரியா. ஐடிஐக்கு எலிஜிபிளா இருந்தா. இப்போ நான் வந்து டிப்ளமோ, இப்போ இந்த இது வந்து 2119 என்பது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். ஸோ இங்கதான் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இங்கதான் வந்து என்னன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு லைசன்ஸ் இம்பார்ட்டன்ட் சரியா. அதே மாதிரி உங்களுக்கு சிவிலா இருக்கட்டும், ட்ரிபிளியா இருக்கட்டும், ஏதாவது சர்டிபிகேட்டோ ஏதோ கேட்டதுனால அது அடுத்த பேஜ்ல வரும் சரிங்களா. அது அடுத்த பேஜ்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வரும், அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டு டிப்ளமோவா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து நான் வந்து இப்போ டிப்ளமோக்கு எலிஜிபிள் கிடையாது, நான் வந்து என்னது டிப்ளமோக்கு எலிஜிபிள் கிடையாது, இன்ஜினியரிங் தான். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா யூஜி டிகிரியை தான் மென்ஷன் பண்ணும். தப்பி தவறி கூட டிப்ளமோ டிகிரியில ஃபில் பண்ணிடக்கூடாது. இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த தப்பை பண்ணாதீங்க. யூஜி கொடுத்தீங்கன்னா யூஜி, இப்போ நீங்க டிப்ளமோ இருந்தா டிப்ளமோ கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா அப்ளை பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும். அந்த இடத்துல தேர்வு வெளியிடப்பட்ட தேதி, என்ன பெயரு, என்ன இது தேர்வு குழுமம், பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டியா, அதே மாதிரி சான்றிதழ் நம்பர், நீங்க தமிழ் மீடியம்லயே படிச்சிருக்கீங்களா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டிரைவிங் லைசன்ஸ் கேட்கிறப்ப எப்ப கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? மோட்டார் வெஹிக்கிளுக்கு என்னென்ன தவறெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். சரியா? நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா அதுல வந்து சின்ன சின்ன எரர்கள்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 2034 வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க. 2034 வரைக்கும் தான் வேலிடிட்டி போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம இன்னும் 2037 இருந்துச்சு. ஆனா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2034 தான் கொடுத்துருந்தான். சரியா? அதை ஒண்ணு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப போய் லைசன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா என்ன தேவை வேணான்னு நான் நினைக்கிறேன். பட் வேணும்னா நீங்க அப்ளை பண்ணி பாக்குறேன்னா பாத்துக்கலாம். சரியா? ஓகே. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் அத்தாரிட்டி யாரு, அதாவது உங்க லைசன்ஸ் பின்னாடி இருக்கும் எந்த ஆர்டிஓல கொடுத்தாங்க, TN64 59 48 நார்த்தா சென்ட்ரலா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். சரிங்களா? ஓகே, இதான் முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி யூஜி டிகிரி நீங்க எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களா? இப்ப இது ஒரு போஸ்ட், அடுத்து இது ஒரு போஸ்ட். இப்ப நான் 3 போஸ்ட் அப்ளை பண்ணேன்னா 3 போஸ்ட்டுக்கு கொடுக்கணும். அது போக பாத்தீங்கன்னா ஜென்ரல் யூஜி டிகிரின்னு 3 போஸ்ட்டுக்கு கம்பைன் பண்ணி ஒழுக்கு. அதுல வந்து நீங்க வந்து எந்த தேதி, அதே மாதிரி படிப்பின் பெயர் என்ன, இன்ஜினியரிங்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்னா அதுல நீங்க என்ன படிச்சீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைல்ஸ் கேட்பாங்க. அதையும் நீங்க ஃபில் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப பாருங்க. ஸோ இதுல நான் ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸும் ஃபில் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சரியான தகவல் தான் கொடுத்திருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியான தகவல் ஆம்னு கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் கண்டினியூ, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நீங்க சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், EEE ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கப்ப எங்க வந்து அப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கொடுக்குறப்பே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இங்க வந்து பேஜ் ஓப்பன் ஆயிரும். நான் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால இந்த போஸ்ட் நான் கொடுத்த போஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, அதனால கொடுக்கல. இங்க வந்து அதனாலதான் நமக்கு பேஜ் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க அப்ளிகபிள் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன போஸ்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் PSTM. ஸோ நீங்க வந்து தமிழ் வழியில படிந்திருக்கீங்களா அப்படின்றது கேட்பாங்க. 10th அதுக்கப்புறம் 12th. ஸோ இது மட்டும் முடிச்சிருந்தா பார்த்தாது. டிகிரி வந்து நீங்க தமிழ் மீடியத்துல படிக்கணும். சார் நான் டிப்ளமோ தமிழ் மீடியத்துல படிச்சேன், ஆனா வந்து வாங்கலாமா? டிப்ளமோ நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தாலும் உங்க காலேஜ்ல இந்த PSTM சர்டிபிகேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய காலேஜ்ல கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு போன எக்ஸாமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த PSTM இது இருக்கான்னு கேட்டுட்டு ஆம் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. சரியா? டிப்ளமோ வந்து தமிழ் மீடியம் PSTM எலிஜிபிளா இருந்தாதான் நீங்க PSTM கொடுத்து எல்லா சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ண சொல்லி யாரு கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு பல டீடைல்ஸ் கேட்போம். சரியா? கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் தேர்வு மையம் 1, தேர்வு மையம் 2 பக்கத்துல இருக்கு. ஏன்னா இது வந்து CPT டெஸ்ட், அதனால உங்களுக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிறத பார்த்து கரெக்டா கொடுத்துக்காங்க. சரியா? ஸோ பேப்பர் 2 வந்து நான் என்னென்ன 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணணும் அது ஃபுல்லா தான் உங்களுக்கு வரும். ஸோ இதேதான் உங்களுக்கு என்ன போஸ்ட் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அந்த சப்ஜெக்ட் பேப்பர் தான் வரும். இப்போ ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல்னா இந்த இதுக்கு தான் நான் எழுதி ஆகும். ஸோ அதனால பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து 100 ரூபா. இந்த டிக்ளரேஷன் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 200 KB உள்ளதான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா எழுதிங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், லைசன்ஸ் டாக்குமெண்டா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? லைசன்ஸ் டாக்குமெண்டா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நான் சொல்றேன். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்க ஃபைல்ல இருக்கிறத அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் கொடுத்தீங்கன்னா மார்க் ஷீட்டா சர்டிஃபிகேட் கேட்கும். சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்கணும். அப்லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சும்மா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சிடக்கூடாது. இந்த தவறதை யாரும் பண்ணாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இது ஃபுல்லா அப்லோடு ப்ரௌஸ் பண்ணி வச்சுட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். இது ஒண்ணு மட்டும்தான் அப்டேட்டட் அப்படின்னு வரும். சரியா? ஸோ இது ஃபுல்லா வந்து அங்க பாருங்க, இது ஃபுல்லா நான் ஒவ்வொன்றா கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் கொடுக்குறப்போ உங்களுக்கு மேல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதை கொடுத்துட்டு இந்த இதை வந்து அப்லோடு கொடுத்தேன்னா இந்த இடத்துல வியூ டாக்குமெண்ட் வந்துடும், டாக்குமெண்ட் அப்லோடு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க பக்காவா கொடுக்கணும். இப்ப UG டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் 3 போஸ்ட் கொடுத்துட்டேன்னா 3 போஸ்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தனித்தனியா UG டிகிரி, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் எந்த ஒண்ணு நீங்க அங்க சர்டிபிகேட் நம்பரா கொடுக்குறீங்களோ அதை இங்க எல்லாத்துலயும் அப்ளை பண்ணணும். இப்ப நான் 3மே ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்கேன்னா 3மே ப்ரொவிஷனல் தான். அப்ப அதைத்தான் நீங்க கொடுக்கணும். சரியாங்க? SSLC அதே மாதிரி கொடுக்கணும், HSE கொடுக்கணும். சரியா? ஓகே.
ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வந்துடும். உங்கள்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் மறுபடியும் கேட்கும். அது உள்ள டீட்டெயில்ஸ் உள்ள ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 16 டிக் பாக்ஸ் இருக்கும். அது இது நிறைய கொஸ்டின் அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஐ கன்ஃபார்ம் த அபோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துடணும். சரியா? கொடுத்துட்டீங்கன்னா 2 தடவை பார்க்க போறோம். ஒன்னு இங்கிலீஷ்ல வரும், ஒன்னு தமிழ்ல வரும். அந்த இடத்துல என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்துட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, நான் இணையவழி விண்ணப்பத்தில் உள்ளீடு செய்த தகவல் அனைத்தும் சரிபார்க்கும் போட்டு அதனை நகல் எடுக்க இயலும் என்பதை அறிவுறேன். இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பாருங்க, உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல்கள் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும் திரையில திருப்பி என்ன பண்ணுவாங்க, ஒரு வெரிஃபிகேஷன். அதுக்கு சரி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பாப்பப் வரும். அதையும் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ கீழே கன்ஃபார்ம் ஆகோ ஐ அக்ரீட் இதெல்லாம் வந்து பக்காவா கொடுத்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். இந்த இடத்துல ப்ரொசீட் டு பேமெண்ட் இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து 100 ரூபா எஸ்பிஐயா இல்ல பேடிஎம்மா ஆன்லைனா என்ன மாதிரி கேட்கும். அதே மாதிரி டெபிட் கார்டா நெஃப்டா கிரெடிட் கார்டா கேட்கும். டெபிட் கார்டே கொடுத்துருங்க, என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வரப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் வரும். எஸ்பிஐ கொடுத்தனால இப்படிதான் வரும். அதே மாதிரி கார்டு பாத்தீங்கன்னா ருபே டெபிட் கார்டு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்து நான் வந்து எஸ்பிஐ நெட் பேங்கிங்ல பண்ணா ஈஸியா எரரே இல்லாம ஈஸியா போயிருது. நீங்களே நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து நெட் பேங்கிங்ல போட்டுக்கோங்க. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே வரும். ஸோ இந்த இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது வந்துடும். பேமெண்ட் டன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கடைசியில பிரிண்ட் அப்படின்னு வரும். பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க டீடைல்ஸ். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத தனி வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அது முன்னாடியே லான்ச் ஆயிருக்கும் அப்படின்றத நம்புறேன். தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த நம்மளோட வெப்சைட்ல போங்க. காம்போ ஆஃபர்லாம் அவைலபிளா இருக்கு. நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு போட்டிருக்கோம். ஸோ தயவு செய்து நம்ம வெப்சைட்டை பாருங்க. தயவு செய்து வேணுங்கிறவங்க பிடிஎஃப் மெட்டீரியலை வாங்கி குறைந்த விலையில தான் கொடுத்துருக்கோம், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் கேள்வினா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வேற எது டவுட்ஸ்னாலும் நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ இல்ல இந்த வீடியோ கமெண்ட் கீழேயோ கேட்கலாம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்து கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.